ஹலோ எவ்ரி ஒன். மணி இப்போது மார்னிங் 5:40 ஆகுது. ஆக்சுவலாக ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி ஏத்தர் 450Xோட எனக்கு ஒன் டைம் சார்ஜ் போட்டால் எவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். லாஸ்ட்டு எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்டை பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் பி சர்ப்ரைஸ். கிளம்பிட்டேன். ஸோ டேரெக்டாக வண்டியில் மீட் பண்ணலாம். ஃபுல்லாக நேற்று சார்ஜ் போட்டாச்சு. இப்போ எவ்வளோ காட்டியிருக்குன்னா 110 கிலோமீட்டர்ஸ் ஃபார் 100% காட்டுது ஸ்மார்ட் ஈகோ மோடில். நேற்று போன 62 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரிப்பு இருக்குது. அதை நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ரீசெட்னு சொல்லி காட்டும். எஸ். ஸோ 0 பண்ணிட்டேன். இன்றைக்கி போயிட்டு டைம் என்னது 5:45 ஆகுது. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறேன் நடுவில் வ்ளாக் பண்ணுறேன் நான் முடிஞ்சால். ஸோ காய்ஸ் இதை பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும். ஏத்தர் பொறுத்த வரைக்கும் நான் மைலேஜில் வந்து குறை சொல்லவே மாட்டேன் எப்போவுமே. அதை நான் ஃபஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். மைலேஜ் வந்து எனக்கு மினிமம் எனக்கு வந்து ஒரு கிலோமீட்டர் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த டைம் நான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறேன். நான் ஆவரேஜாக எப்போவுமே நான் எப்படி ஓட்டுவேனோ, ஒரு மார்னிங்கில் வந்து எப்படி ரஷ் பண்ணி ஓட்டுவேனோ அதே மாதிரி எந்த இடத்துல ஸ்லோ பண்ணி ஓட்டுனோ அதே மாதிரி தான் ஓட்ட போகிறேன். நான் நடுவில் முடிஞ்சால் காட்டுறேன். நான் 550 வண்டியை எடுத்துட்டேன். இதான் நம்ம வீடு. இதில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒளியும் தான் பிரச்சனையே. இதோட விசிபிலிட்டி நைட் டைமில் எப்படி இருக்கும் கொஞ்சமாச்சு தெரியும். பட் கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமாக தெரியாது. அதுதான் பிரச்சனையே. ஸோ ஏத்தர் கொஞ்சம் இது சரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஹலோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம வீடியோ ஃபுல்லாக நம்ம போடுறப்ப லென்த்து கிட்டத்தட்ட 1 hour மேலே போகுது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன் அண்ட் ஆல்சோ டைம் லேப்ஸில் ஓட விட போகிறேன். அப்போ இருக்கிறப்ப வீடியோ லென்த்தும் ஷார்ட்டாக இருக்கும் அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்களும் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்காது. அதே மாதிரி நான் வந்து மைக் நான் யூஸ் பண்ணாதனால நான் நிறைய பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்காம போகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கோச்சுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம வண்டி எடுத்து 3 கிலோமீட்டர் போயிருக்கு. இப்போ காட்டுற மைலேஜ் வந்து 107. இப்போ நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து 8 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். 102 கிலோமீட்டர்ஸ் இப்போ நமக்கு வந்து காட்டுது. பார்ப்போம்.
நீங்கள் வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நடுவில் இன்ட்ரப்ஷன் பண்ணுறதுக்கு சாரி. இப்போ சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ த்ராட்டில் வந்து ஸ்மூத்தாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ரீஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு பவரும் கிடைக்கும். உங்களுக்கு நான் இந்த ஃபுல் வீடியோ ஓட்டினது ஃபுல்லாமே வந்து ஸ்மார்ட் ஈகோ மோடில் தான் நான் வந்து ஓட்டினேன் நான். ஸோ நீங்களும் ஸ்மார்ட் ஈகோலையே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ண வேண்டிய மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 55 to 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மேக்ஸிமம் ரேஞ்சை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, த்ராட்டில் எவ்வளோ ஸ்மூத்தாக உங்களால் அப்ளை பண்ணி ரஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரேஞ்சும் கிடைக்கும், உங்களுக்கு பிக்கப்பும் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறையாவே சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, 110 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் சார்ஜில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து ரீஜென்ரேஷன் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. 97 கிலோமீட்டர்ஸ் ட்ராப் ஆகி வர்றப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரீஜென்ரேஷனே ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பேட்ரி செல்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இது என்னது, இன்னும் ரீஜென்ரேட் பண்ணி பேட்டரிக்கு இன்னும் பவர் வந்து சார்ஜ் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா பேட்டரி வெடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஏத்தர் டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 97 வந்ததுக்கப்புறம் ஒரு கால்வாசி வந்து ஃப்ரீ ஆகும் அங்கே. அதுக்கப்புறம் ரீஜென்ரேட் ஆகுது, ஸ்லோவாக ரீஜென்ரேட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு ரீஜென்ரேஷன் ஆகிறதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் 93 வந்ததுக்கப்புறம் தான் காட்டியிருப்பேன். ஆக்சுவலாக 97 வர்றப்பே ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிடும் ரீஜென்ரேட் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து ரீஜென்ரேட் ஆனது எப்படி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலான்னா, அது வந்து நீங்கள் த்ராட்டில் நீங்கள் வந்து விட்றப்ப அது வந்து ஒயிட் கலரில் ஹைலைட் ஆகிட்டு பிளிங்க் ஆகும். அது ஆக்சுவலாக அப்படி ஆச்சுன்னா ரீஜென்ரேட் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான், ஸ்மார்ட் ஈகோவில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் வந்து த்ராட்டில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஷ் பண்ணி நீங்கள் த்ராட்டில் பண்ணுறப்ப அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஸ்மார்ட் ஈகோவில் ஃபுல்லாகவே ரெட் கலரில் இருக்கும். நான் என்னோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அது நீங்கள் ஓவர் ரஷ் பண்ணி ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, அது ப்ளூவாக மாறும். அதுக்கப்புறம் வந்து க்ரீனாக மாறும். க்ரீனாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு பிக்கப் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும். மேக்ஸிமம் ஸ்பீடே 30 பவருக்கே ரொம்ப முக்கும். அதுக்கு மேலே வந்து த்ராட்டில் பண்ணுறதுக்கே உங்களுக்கு வந்து கடுப்பாயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக நீங்கள் த்ராட்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிக்கப் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதை நிறையா வாட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதை உங்களுக்கு அகைன் ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணமே, நான் இந்த மாதிரி ரைடிங் ஸ்டைல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் முக்கால்வாசி ரீஜென்ரேட் தான் பண்ணிட்டு இருப்பேன். நான் பிரேக்கிங்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் எப்பயாச்சும் சடன் பிரேக்கிங் பண்ணுறப்ப மட்டும்தான் நான் வந்து பிரேக் யூஸ் பண்ணுவேன், தவிர முக்கால்வாசி ரீஜென்ரேட் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே ரேஞ்ச் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இதை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஃபுல் வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். இதை நான் வந்து எங்கேயுமே கட் பண்ணல. நான் எல்லாமே டைம் லேப்ஸில் தான் ஓட்ட விட்டுருக்கேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் இப்போது வண்டி எடுத்ததுலேருந்து 24 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம். 87 கிலோமீட்டர் வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஸோ ஆட் பண்ணி பார்த்தா 111 கிலோமீட்டர் நம்ம காட்டுது.
52 கிலோமீட்டர் இன்னும் கவர் ஆகும்னு சொல்லி காட்டுது இருக்கிற பர்சன்டேஜ்க்கு 77%. ட்ரிப் வந்து நம்ம இப்போ எவ்வளோ போயிருக்கோன்னா 28.8 கிலோமீட்டர்ஸ் நம்ம போயிருக்கோம். ஸ்மார்ட்டிகோ மோடில் தான் இருக்கோம் நம்ம. ஸோ போகலாமா மக்களே? ஸோ பாருங்கள், இதுதான் வந்து செக்யூரிட்டி. நம்ம வந்து ஐடி கார்டை காட்டினா மட்டும் தான், விசிபிளாக காட்டினா மட்டும் தான் நம்ம உள்ளே விடுவாங்க. ஸோ இதுதான் பார்க்கிங், சென்னையோட பார்க்கிங். பட் இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாங்க, நம்மளால் நம்மளோட வண்டியை வந்து சேஃபாக பார்த்துக்க முடியாது. ஏன்னா அடித்து உடச்சிட்றாங்க. ஸ்க்ராச்சஸ் வந்து பாருங்க, அவ்வளோ ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் ஸ்க்ராச்சஸ். அதே மாதிரி இந்த மிரர் வந்து உடச்சி விட்டாங்க, சைடு மிரர் வந்து லெஃப்ட்டில் உடச்சி விட்டாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், ஹெட்செட் வச்சுக்கேன். நான் எப்போவுமே 2 ஹெல்மெட் எடுத்துகிட்டு வருவேங்க. நான் பின்னாடி இருக்கிறவங்களும் இப்போ வந்து ஹெல்மெட் போடணுன்னு சொல்லிட்டு இப்போ ரூல் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இருக்கிறப்ப நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பயாச்சும் நம்ம கூட ட்ராப் பண்ணுன்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக அவங்கள்ட்ட ஹெல்மெட் இருக்காது அவசரத்துக்கு. ஸோ அதனால் வந்து ஹெல்மெட் எப்போவுமே எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான், 2 ஹெல்மெட்டு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து 29.1 கிலோமீட்டர் நம்ம வந்து ஓட்டியிருக்கோம். 29.1 கிலோமீட்டர்ஸ் வந்து வீட்டிலேருந்து 82% இப்போ காட்டுது. 77%க்கு ஸ்மார்ட்டிகோவில் தான் இருக்குது. டைம் வந்து 6:37. ஸோ இதான் பார்க்கிங், நம்மளோட பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நம்மளோட வண்டி. ஆக்சுவலாக நம்மளோட வண்டி வந்து ரெட் கலரு. நான் இங்கே ஸ்க்ராட்ச் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் மாட்டி வச்சுருக்கேன். சாரி, கேமரா வேறு அழுக்காக இருக்குது. எப்படி வீடியோ குவாலிட்டி எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஓகே காய்ஸ், நான் ஈவினிங் வந்து கன்டினியூ பண்ணுறேன். நான் இங்கேருந்து கன்டினியூ பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க. நான் வேணால் ஒரு ஸ்னாப் எடுத்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சென்னை ஒன்று ஆஃபீஸ், நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இதுதான். உள்ளே போய் என்னால் ஷோ பண்ண முடியாது, ஏன்னா அலவுட் இல்லை. இதுதான் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வேணால் உங்களுக்கு வந்து காட்டியிருப்பார். நான் நல்லா இருக்குல்ல ஆக்சுவலாக. எக்ஸ்கியூஸ் மீ சார். இங்கெல்லாம் ஸ்டால்ஸாக போட்டிருப்பாங்க. ஈவினிங் வரப்போ அந்த ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்களாம், உங்களுக்கு வந்து வீடியோ காட்டுறேன் நான். இப்போ எல்லாம் க்ளோஸில் இருக்குது ஏர்லி மார்னிங்னால். ஸோ ஓகே காய்ஸ், பாய். நான் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நான் ஈவினிங் வந்து 4 o'clock 4 above எனக்கு வந்து லாக் அவுட் டைம். எனக்கு நான் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். பாய் காய்ஸ். ஷிஃப்ட் ஓவர் ஆகிடுச்சு, மணி 4:30. ஆரம்பிக்கலாமா? சொன்னேன் இல்லை, மார்னிங் வந்து இங்கெல்லாம் ஸ்டால் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்களேன், இங்கே சில ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் ரேட்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்குகிற அளவுக்குலாம் நம்மகிட்ட காசு இருக்காது, ஏன்னா அவ்வளோ காஸ்ட்லியஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கன்டினியூ பண்ணோம், வ்ளாகில் கன்டினியூ பண்ணலாம். பாய். செம்மையாக இருக்குல்ல கிளைமேட் பாருங்கள் மக்களே, தரமாக இருக்குல்ல. இப்போ டைம் 4:30 ஆகுது. இங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு மினிமம் 6 o'clock ஆகிடும். இருக்கிற டிராஃபிக்லாம் பீக் ஹவர், திஸ் இஸ் த பீக் ஹவர். ஸோ டெஃபினெட்லாக வீட்டுக்கு போகிறதுக்கு நான்லாம் செத்து நொந்துருவேன். பார்க்கலாம். வண்டி பக்கத்தில் போயிட்டு, ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து மொபைல் ஃபோன் மாதிரி தான், பேட்ரி. அப்புறம் இருக்கிறப்ப இது சும்மா நிப்பாட்டி வச்சாலும் இதில் வந்து சார்ஜ் டிஸ்போஸ் ஆக தான் செய்யுது. ஆமாம்,
இருக்கா ஐயோ லைவ் இது நம்மளோட அக்கா நம்ம கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பயந்துட்டேன். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருந்தேன், இது சார்ஜ் டிஸ்போஸ் ஆக தான் செய்யும். ஸோ மார்னிங் வந்து சார்ஜ் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோமா, இப்போ போயிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக ஒரு 2% ஆச்சு நம்ம வந்து டிஸ்போஸ் ஆகிருக்கும். உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட ஆட் பண்ணுறேன், மார்னிங் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் கூட. இங்கே நிற்கிது பாருங்கள் தனியான ஆதியா, இவனை வச்சு தான் இன்றைக்கி ஓட்ட போகிறோம். எவ்வளோ அழுக்கு பார்த்தீங்களா, ஸ்வைங் பார்த்தீங்களா, 81% காட்டியிருக்கு, 76% ஆகிடுச்சு. மார்னிங் 77 ஃபார் 83 hours சம்திங் என்னமோ இருந்துச்சு. இப்போது கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, 29.1 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 81 கிலோமீட்டர்ஸ்ன்னு காட்டுது. டோட்டல் வந்து 110 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்புறம் நம்ம வந்து சார்ஜ் கம்மி பண்ணி எஃபிஷியண்ட்டாக ஓட்டி எவ்வளோ கிலோமீட்டர் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மக்களே தான் என்ட்ரன்ஸு. இங்கே நம்ம டீ கடை இருக்குது. இங்கே டீ கடையில் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். கரெக்டாக இப்போது வந்து 76%க்கு 81 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு மார்னிங் வர்றப்போ 77% ஃபார் 82 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 1% ட்ராப் ஆகிருக்கு. அதே மாதிரி 1 கிலோமீட்டர் வந்து ட்ராப் ஆகிருக்கு. இப்போது வ்ளாகில் கன்டினியூ பண்ணலாம். கிளைமேட் எனக்கு தெரிஞ்சு மழை பெய்கிற மாதிரியே இருக்குது லைட்டாக. பார்ப்போம். டிராஃபிக் இப்போ வந்து அதிகமாக இருக்கும் ரொம்ப. ஸோ ரொம்ப ஸ்பீடாலாம் போக முடியாது மார்னிங். அந்த மாதிரி மார்னிங் ஒரு 35 மினிட்ஸில் வந்தோம். நம்ம 5:50க்கு ஸ்டார்ட் பண்ணி 6:30க்கு நம்ம வந்தோமா. இப்போ வந்து கரெக்டாக 4:39க்கு நம்ம கிளம்புறோம். 4:39க்கு நம்ம கிளம்புறோம். எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகும்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள்.
இப்போ கரெக்டாக 5 கிலோமீட்டர் நான் தாண்டி வந்துட்டேன். நான் 5 மேலே வந்துட்டேன். ஆக்சுவலாக 70% சாரி டோட்டலாக வந்து இப்போ 67%க்கு 70 கிலோமீட்டர் இப்போ போகும்னு சொல்லுது. 43.9 கிலோமீட்டர் நம்ம வந்து இப்போதைக்கு ஓட்டியிருக்கோம். நம்ம அப்படின்னா 113.9 ஆல்மோஸ்ட் 114 கிலோமீட்டரு. ஸோ மார்னிங் ஆல்ரெடி 1% ட்ராப் ஆகிடுச்சு. அப்படி பார்த்தா 115 சொன்ன மாதிரி வந்துருச்சுங்களா. இது வெறும் 40 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு, ஆக்சுவலாக 44 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கு. இன்னும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ட்ரைன் பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஓட்டினா மினிமம் நமக்கு 120 கிலோமீட்டர்ஸ் வந்து பெர் சார்ஜுக்கு வந்து கிடைக்கும். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கேன்னா தாம்பரம் பக்கத்தில் இருக்கேன். நான் கொஞ்சம் தூரத்தில் நான் வந்து பைபாஸ் ஏறிடுவேன். பைபாஸ் ஏறினதுக்கப்புறம் நான் ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து நான் வீடியோ வந்து முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். நான் இல்லை அதே மாதிரியே ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து வ்ளாக் ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு, உங்களுக்கும் போர் அடிக்கும். ஓகே காய்ஸ், நான் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு திருப்பி அகைன் வரேன். நான் 70 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 44.5 கிலோமீட்டர்ஸ் பண்ணி ஓடிடும். 65 கிலோமீட்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ இந்த இதில் நேராக போனால் திருச்சி ரோடு, திருச்சி பைபாஸு. இந்த இதில் லெஃப்ட் வருது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம மதுரை வாயில் போர் அந்த பக்கம் போயிடலாம். இது நடுவில் ஒரு டனல் வரும் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து அப்பாச்சியில் வர்றப்ப இந்த டனலில் வந்து ஒரு வாட்டி ட்ராக்கிள் பண்ண வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்டு வந்து வேறு மாதிரி கேட்கும். அந்த எக்கோவோட கேட்குறப்ப அது நல்லா இருக்கும், செமையாக இருக்கும். ஆனால் இங்கே நான் இப்போ எலக்ட்ரிக் வச்சுருக்கனால இது உங்கள்கிட்ட காட்ட முடியல. இங்கே பாருங்களேன், டனலு செம்மையாக இருக்குல்ல. ஸோ காய்ஸ், இதுக்கப்புறம் பைபாஸ் தான். பைபாஸ் ஃபுல் ஸ்ட்ரெச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். டிராஃபிக் சுத்தமாக இல்லை இன்றைக்கி. இங்கே பாருங்களேன், 5:15 வந்து நம்ம பைபாஸ் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போது பர்சன்டேஜ் எவ்வளோ காட்டுதுன்னா 65%க்கு 68 கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்லி காட்டுது. 46.9 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 47 கிலோமீட்டர்ஸ் வந்துருச்சு. 47 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். இப்போது கால்குலேட் பண்ணி பார்த்தா 40, 60, 100, 108, 110, 115 கிலோமீட்டர் இப்போ வந்துருச்சு. ஓகேவா? ஸோ காய்ஸ், இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, த்ராட்டில் கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, த்ராட்டில் எவ்வளோ ஸ்லோவாக கொடுக்குறோமோ அவ்வளோ மைலேஜ் நமக்கு கிடைக்கும். அகைன் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏத்தரை வச்சுருக்கிற யூசர்ஸ் எல்லாருமே வந்து த்ராட்டில் வந்து முடிஞ்சளவுக்கு கம்மியாக கொடுங்க. டக்குன்னு கொடுத்தீங்கன்னா அது இழுக்கும். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு சார்ஜஸ் டிஸ்போஸ் ஆகும். ஸோ டைம் லேப்ஸில் பார்த்துருப்பீங்க ஓட்டிகிட்டு வந்தது, அது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இப்போது காட்டுறது 59 கிலோமீட்டர் 57%க்கு போகும். அண்டு இப்போ வரைக்கும் நம்ம கவர் பண்ண கிலோமீட்டர்ஸ் வந்து 59.6 கிலோமீட்டர்ஸ். அப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தா 118.6 கிலோமீட்டர்ஸ் வந்து
நமக்கு ஒரு சார்ஜுக்கு கொடுக்கும். இது 50% தான் நம்ம வந்து ஓட்டியிருக்கோம். நம்ம 59% இன்னும் 57% இன்னும் இருக்குது. ஸோ இதே நம்ம வந்து ஸ்ட்ரெச்சு லாங் ஸ்ட்ரெச்சு வந்து இதே மாதிரி நம்ம வந்து பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையாவே உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். ஸோ இன்னும் பாருங்கள், இன்னும் எவ்வளோ தூரம் போகிறோமோ அது ஃபுல்லாகவே பாருங்கள். லாஸ்ட்டு வீட்டுக்கு போகிறப்ப எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் நான். இதுவும் டைம் லாப்ஸ்லேயே போகிறேன் நான், விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ஸோ மக்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக போரூர் பைபாஸ் டோல்கேட் பக்கத்தில் இருக்கோம் நம்ம. அப்பா இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். 56 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது. இன்னும் போகும் இந்த சார்ஜுக்கு 54%. நம்ம கவர் பண்ணியிருக்கிற கிலோமீட்டர்ஸ் வந்து மார்னிங்லேருந்து 63.8 கிலோமீட்டர்ஸு. ஸோ இப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தா 56 + 63.8 அப்படின்னா ஒரு 60, ஒரு 50, 110, 110, 116, 119.8. ஸோ இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கிறபடி பார்த்தா 119.8 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லி காட்டுது. இன்னும் நம்ம லாங் ஸ்ட்ரெச் போக போக நமக்கு இன்னும் அதிகமாகிட்டே போகும். சேம் இதே மாதிரி நம்ம கன்டினியூஸாக ட்ரைவ் பண்ணி ஓட்டுறப்ப. ஸோ நம்ம வீட்டுக்கு போகிற வரைக்கும் திருப்பியும் பார்ப்போம். வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு போடுறேன் நான். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க. அப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ மொத்தமாக நம்ம ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து மார்னிங்லேருந்து 72.3 கிலோமீட்டர்ஸ். இப்போது மிச்சம் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து போகுன்றது 49%க்கு 50 கிலோமீட்டர்ஸ் நமக்கு வந்து போகும். டைம் வந்து 6 எக்ஸாக்ட்லி டு சைடு ஒரு நிமிஷம் இருக்குது 6 ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தோன்னா 122.3 கிலோமீட்டர் நமக்கு வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. ஆனால் இதில் பார்க்குறப்ப ஸ்மார்ட் ஈக்கோவில் பார்க்குறப்ப 110 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரீஜென்ரேட் பண்ணி ஓட்டுறப்ப இது நமக்கு கொடுத்த ரிசல்ட் வந்து இன்னும் 50%, இன்னும் பாதி தூரம் நம்மளால் போக முடியும். மார்னிங் போயிட்டு இன்னும் ஒரு வாட்டி போயிட்டு வர முடியும். ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் 122.3% வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸ்தலம்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது. இது ஏன் பண்ணுறேன்னா, முக்கியமாக சொல்லப்போனால் ஏத்தர் ஓனர்ஸ் தாண்டி சில பேர்லாம் மைலேஜ் வரலன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறப்ப சொல்லியிருந்தீங்க. அவங்ககிட்ட வந்து டேரெக்டாக வந்து சில டைம்ஸ் நான் வந்து கைட் பண்ணியிருக்கேன், ஸ்லோவாக ட்ராட்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். இது எவ்வளோ நேரம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு போட்டு விட்றேன். நான் ரா வீடியோ தான் போட போகிறேன். நான் இந்த ஒரு எடிட்டும் நான் பண்ணுறதா இல்லை நான். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ரொம்ப டயர்டாக இருக்குது, போய் தூங்கணும். செம்ம டயர்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஐயோ, மூஞ்சிலாம் அப்படி ஏதோ மாதிரி இருந்துச்சு. மார்னிங் 4:50 கிளம்புனேன்னா இப்போது 6 o'clock. ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் ஆகுது? 4 to 4 10 hours, 10-12 hours. அப்பா கடுப்பாக இருக்குல்ல. ஆக்சுவலாக சொல்லப்போனால் எனக்கு வந்து டிராஃபிக் சுத்தமாக இல்லை ஈவினிங் வர்றப்போ. இதே நார்மல் டேஸு இல்லை ஃப்ரைடேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்டுக்கு வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் ஒரு 6:30 above ஆகிடும்.
நல்ல வேலை டைம் காட் நான் தப்பிச்சிட்டேன் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் இஷ்டம். பாய்.